ஏதாவது டவுட் இருந்தால் எங்ககிட்ட கேளுங்க, நான் வந்து விளக்கம் சொல்கிறேன்னு. பட் நீங்கள் உங்கள் செய்தியை போடுற மாதிரி தான் இருக்கீங்க. நீங்கள் போட்ட செய்தியில் 1% கூட உண்மை இல்லை. இந்த நிமிஷம் வரைக்கும் யாரும் எங்களை அணுகவும் இல்லை, எங்களுடன் தொலைபேசியிலையும் தொடர்பு கொள்ளலை. ஏன்னா அவர் எதற்கு இங்கே வந்திருக்காரு என்பது கூட எங்களுக்கு தெரியாது. இதுதான் உண்மை. எனவே உண்மை நிலையை நீங்கள் போடணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா இதை பார்க்குறவங்க எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. அவங்க நான் தெளிவாக சொல்கிறேன், நான் கூப்பிட்டு உங்களை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறேன் நான் சொல்கிறேன். ஆனாலும் நீங்கள் டெய்லி ஏதோ ஒரு நியூஸ் உங்கள் டிஆர்பிக்காக நீங்கள் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க யாரையும். அப்படி ஒரு டிசிஷன் நாங்கள் எடுத்தால் நான் ஃபஸ்ட்டு கூப்பிட போகிறது உங்களை தான். இப்போவும் சொல்கிறேன். அதனால் தவறான செய்திகளை போட வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். என்டிஏ சம்பந்தமா யாரும் நம்ம கூட்டணி கூட போகிறோமா, யார் கூட கூட்டணின்ற முடிவு எடுத்துருக்கோம் இல்லை, அதுதான் இன்னும் நாங்கள் டிசிஷன் எடுக்கல. நீங்கள் கேட்குறீங்க என்டிஏன்னு. அவர் வந்திருக்காரு, 23ஆம் தேதி பிரதமர் வருகிறார் என்பதை தொலைக்காட்சியில் தான் நான் பார்த்தேன். அவங்க பொதுக்கூட்டத்துக்கு வர்றாங்களா, அவங்க கட்சி சார்பான கூட்டமா, அவங்க கூட்டணி சார்பான கூட்டமான்னு கூட இன்னும் யாருக்கும் அது தெரியல. அதனால உங்களை மாதிரி தான் நானும் எதுவும் தெரியாது. எங்களை பொறுத்த வரைக்கும் தேமுதிகவை சார்ந்த பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்னது போல தான், மாநாட்டிலையும் ப்ரெஸ் மீட்லையும் நான் சொன்னது போல, எங்கள் மாவட்ட செயலாளர்கள் கழகத்தினுடைய நிர்வாகிகளை கலந்தாலோசித்து ஒரு தெளிவான ஒரு முடிவை பத்திரிகை நண்பர்களாக உங்களை அழைச்சு நாங்கள் அறிவிப்பேன். அதுக்கு முன்னாடி 24ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 2ஆம் தேதி வரைக்கும் 4ஆம் கட்ட பயணத்திற்கு நாங்கள் கிளம்புறோம். அதுவும் ஏற்கனவே திட்டமிட்டபடி அந்த பயணமும் நாங்கள் செய்ய இருக்கிறோம். அதாவது உள்ளம் தேடி இல்லம் நாடி மற்றும் மக்களை தேடி மக்கள் தலைவர் 4ஆம் கட்ட பயணம் நாங்கள் தொடர இருக்கிறோம் என்பதையும் தெரிவிச்சுக்கிறேன். அதனால் யாருடனாவது கூட்டணி முடிவானால் உறுதியாக உங்களை அழைச்சு நாங்கள் சொல்கிறோம் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். கூட்டணி குறித்து நாங்கள் உறுதி செஞ்சிட்டோம், உரிய நேரத்தில் அறிவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மாநாட்டில் நீங்கள் அறிவிப்பு செஞ்சீங்க. ஆனால் இப்போ கூட்டணி குறித்து இன்னும் முடிவெடுக்கல அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கலன்னா எங்கள் கட்சிக்குள்ள நாங்கள் கலந்து ஆலோசிச்சிருக்கோம். புரியுதுங்களா? முடிவு எடுத்துட்டோம்னா எங்கள் மாவட்ட கழக செயலாளர் மீட்டிங் நடந்தது இல்லையா, அவங்களோட பேசி எப்படி ஒரு டிசிஷன் எடுக்கணும் என்பதை அவங்க கருத்துக்களை நான் கேட்டிருக்கிறேன். உங்களுக்கு தெளிவாகவே சொல்லியிருக்கேன். ஒரு ஃபார்ம் கொடுத்தோம், அவங்க எந்த கூட்டணிக்கு போகணும் டிக் பண்ணி கொடுத்துருக்காங்க. கீழே ஒப்பீனியனும் கொடுக்க சொல்லியிருக்கோம். அவங்க ஒப்பீனியனையும் அவங்க விருப்பம் யாருடன் செல்லணும் என்பதை கொடுத்துருக்காங்க. ஸோ அது நாங்கள் கலந்து ஆலோசிச்சிருக்கோம். ஒரு டிசிஷன் எப்போ வரும்னா, ஒரு கூட்டணி என்பது அந்த கட்சிகளோட பேசி அவங்க தலைமை யார் இருக்காங்களோ அவங்க அறிவிக்கும் போது, இங்கே தலைமை கழகத்தில் நாங்கள் அறிவிக்கும் போது அது ஆதாரபூர்வமானது, அஃபிஷியலானது.